அண்மை காலங்களாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் மர்மமான முறையில மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போறத பார்க்கக்கூடிய நிலை காணப்படுது. அந்த வகையில நேற்றைய தினமும் இப்படி ஒரு சம்பவம் பதிவாயிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா, காலி டெமட்டஹாகந்த அந்த பகுதியில் வைத்து மர்மமான முறையில ஒருவர் மரணித்திருக்கிறாரு. இவருடைய மரணம் குறித்தான மேலதிக விசாரணைகளை தொடரும் போது கடந்த மாதம் 14ஆம் தேதி இவருடைய மனைவியின் மூலமாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இவருடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இது மட்டும் இல்லாம இவருடைய உடல் நேற்றைய தினம் டெமட்டஹாகந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த கிணற்றில வீசப்பட்ட நிலையில மண்ணால் மூடப்பட்ட நிலையில காணப்பட்டிருக்குது. இந்த கிணற்றினுடைய உரிமையாளர், அதாவது இந்த கிணறு இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உரிமையாளர்கிட்ட விசாரணைகளை மேற்கொள்ற போது அவர் விலங்குகளுக்காக போடப்பட்ட மின்சார வேலியில அவர் தவறுதலாக போயிட்டு மோதியதால தான் அவருடைய உயிரிழப்பு நேர்ந்திருக்கதாக இவர் தெரிவித்திருந்தாலுமே கூட இந்த விசாரணைகளின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த நபரும் இவருக்கு உதவி செய்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த விடயம் அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா, இந்த விசாரணை தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய போலீசார்கள் தொடர்வாங்க அப்படிங்கிற முறையில தெரிவிக்கப்பட்டிருக்குது.